டிவிக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு செவ்வக வடிவ பாத்திரத்தில் உள்ள தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி 15 சென்டிமீட்டர் பக்கமுள்ள கனசதுரம் உள்ளது எனில், பாத்திரத்தின் அடிப்பக்கம் பரிமாணம் 20 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் இருந்தால் தண்ணீரின் உயரும் அளவு காண்க. அதாவது கனசதுரமா ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கனசதுரம் அடியில ஒரு பாத்திரம் எடுத்திருக்காங்க. ஓகே. அது வந்து பாருங்க, அதோட பரிமாணம் குடுத்துருக்காங்க. அது லென்த்தும் பிரெத்தும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? 20 சென்டிமீட்டர், இது வந்து 15 சென்டிமீட்டர்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? நார்மலா இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ன்னு இருந்திருக்கும். இப்போ அதுக்குள்ள ஒரு கனசதுரத்த போட்டாங்களாம். ஓகேவா? கனசதுரத்த போட்ட உடனே கண்டிப்பா ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? அத நான் h + xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ உங்கள என்ன கேட்குறாங்கன்னா, இந்த x தான் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த x எவ்வளோன்னு தான் உங்கள கேட்குறாங்க. அதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கன அளவு ஃபார்முலாவை இந்த தண்ணீர் உயர்ந்த வாட்டி இருக்கிறதுக்கு கண்டுபிடிப்போம். L × B × H + X அதோட கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து அதுலேருந்து நான் அந்த கனசதுரம் உள்ளே போட்டோம் இல்லையா, அதோட கன அளவு சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு நார்மலாக என்ன இருந்திருக்குமோ அது கிடச்சிருக்கும். ஓகேவா? புரியுதா? அதாவது கனசெவ்வகத்தோட நார்மலாக இருக்கும்போது L × B × H. இப்போது நான் ஒரு கனசதுரம் போட்ட வாட்டி அது H + X ஹைட்டுக்கு உயர்ந்திருக்கும். கரெக்டாக? அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த H + Xலேருந்து இந்த கனசதுரத்தோட கன அளவை கழிச்சிட்டேன்னா நார்மலாக என்ன இருக்குமோ அது கிடச்சிருக்குமோ அதான் அதை ஈக்குவேட் பண்ணிட்டேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். L × B × H இதை எக்ஸால் ப்ளஸ் L × B × X ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். -a³ × L × B × H. கரெக்டாக? இது ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கனால இதை கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ L × B × X வந்து இந்த a³ இந்த சைடு வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ +a³ ஆகிடும். எனக்கு x தான் வேணும். அப்போ a³ / L × B. இதில் எது கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அந்த a³ கனசதுரத்தோட பக்க அளவு அதை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 × 15 × 15. ஓகேவா? ஏ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். லென்த்து பிரெத்துமே கொடுத்துருக்காங்களே 20 × 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த 15 இந்த 15 கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. ஓகே. அப்புறம் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 × 15 45. 45/4. இப்போ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 டைம் இருக்குது, திரும்ப 1 டைமு பாயிண்ட் வச்சுக்கலாம். 10ல் 2 டைமு. ஓகேவா? 10ல் 2 டைமு. அப்போ 20ல் உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ். 5 4s are 20. அப்போ 11.25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11.25 சென்டிமீட்டர் தான் அந்த உயர்ந்த தண்ணீரின் அளவு. ஓகேவா?